உன்னை காண்பிக்க முடியாத போது இந்த சூடம் மட்டும் உன்னை காண்பிக்க முடியாது. ஆனால் ஒரு சிம்பாலிக்காக நான் இதை காட்டுகிறேன். எப்படி இருள் என்பது நீங்கியவுடன் வெளிச்சமாக அந்த விக்கிரகமானது அறிவிக்கப்படுகிறதோ அதுபோல அறியாமை என்கின்ற இருள் நீங்கினால் சைத்தன்ய ஸ்வரூபமானது அறிவிக்கப்படுகிறது என்பதை ஒரு சிம்பாலிக்காகத்தான் நான் இதை காண்பிக்கிறேனே தவிர இந்த சூழல் உன்னை காட்டிவிடாதப்பா என்று சொல்றார். அதுபோல இங்கே சீரா பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி. தேவன் அவர்தான் அத்தனையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் எல்லா பிரகாசத்துக்கும் சாட்சியாக இருப்பவர். அப்படி சாட்சியாக இருப்பதால் தான் அவருக்கு என்ன சொல்றோம், தேவன் என்று சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த தேவன் அடி போற்றினால் ஆறாத இன்பம் அருளும் அதை போற்றினார். ஆறாத இன்பம் ஆறாத காப்பியா ஆத்திகர்கள் ஆறாமல் மாறாமல் இருக்கக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய நம்முடைய இன்பங்கள் அத்தனையும் துன்பத்தினுடைய நுழைவாய். யோசனை பண்ணி பாருங்க. நாம் பார்க்கின்ற இந்த இன்பம் அத்தனையும் துக்கத்தின் நுழைவாயில் சொல்ற. என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்பமாகத்தானே இருக்கிறது. அது எப்படி துக்கமாக ஆகும்? எப்படி துக்கமாக ஆகும்? நீங்கள் எந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அது அல்டிமேட்லி எங்க போயிடுது? துக்கத்துக்கு போயிடுது. யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வடை சாப்பிட்றோம், சுகமாக இருக்கிறது. எது வரைக்கும்? சாப்பிட்ற வரைக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ள போய் பப்புன்னு ஆகிடுது, கொலஸ்ட்ரால் ஆகிடும். அப்போது இதே போல எந்தெந்த இன்பம் அனுபவிக்கிறாயோ அந்த இன்பம் எல்லாம் உனக்கு துக்கத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடியதற்கு ஒரு கேட்வேவாக இருக்கிறது. சாமி சொல்வார், நல்ல ஒரு கொக்கோ கோலா வாங்கி சாப்பிடணும். இன்பமா துன்பமா? இன்பமா துன்பமா? குடிக்கும் போது இன்பம், பாட்டில் பார்த்தா துன்பங்கிறது. ஏன்னா குறைஞ்சிட்டே போகுது. கொஞ்சம் சீக்கிரம் குறைஞ்சிச்சே. அதுபோல நீ அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே துக்கத்தில் போய்விடுகிறது. காரணம், இந்த விஷய சுகம் என்பது மூன்று ஒரு நேர்கோட்டிலே எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் தான் சுகம் என்பது வருகிறது. என்ன? ஒன்று விஷயம், ரெண்டாவது மனது, இந்திரியம். விஷயம், இந்திரியம், மனம் மூன்றும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சுகத்தை நீ அனுபவிக்க முடியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஒரு ஒரு சேலம் மாம்பழம், குண்டு மாம்பழம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பழப்பழம் பார்க்கிற போது ஆனந்தம். சரி, பார்த்து நறுக்கிறோம். நறுக்கி எடுத்து வாயில் வச்ச உடனே உலகத்தில் இல்லாத புளிப்பெல்லாம் அதுக்கு இருந்துன்னா என்னாகும்? துக்கம் வந்துவிடும். எதை எதிர்பார்த்தாயோ அது கிடைக்காத போது துக்கம் என்பது வருகிறது. சரி, இன்னொருத்தர் அல்போன்சா கம்பது, இந்த மாம்பழத்துக்கு அல்போன்சா மாம்பழம், அது ரொம்ப சுவையானது, உள்ள மாம்பழத்திலேயே அதிகமான சுவை தரக்கூடியது. அது வைக்கணும். அது பக்கத்தில் இருக்குது. டாக்டர் நேத்தன் 308 அப்பா உனக்கு என்ன சுகர் 300 இருக்குதப்பா, அதனால கண்ணில் கூட நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ விஷயம் சரியாக, முதல்ல என்ன, விஷயம் சரியில்லை, இந்திரியம் சரியாக இருந்தது, மனம் சரியாக இருந்தது. ஆனால் விஷயம் சரியில்லாததுனால அந்த விஷயத்தினால எனக்கு துக்கம் ஏற்பட்டு. அடுத்தது விஷயம் சரியாக இருக்கிறது, இந்திரியம் சரியில்லை, மனது சரியாக இருக்கிறது. மனது கேட்கிறது, சாப்பிடணும். விஷயம் நன்றாக இருக்கிறது, ஆனால் அனுபவிக்க முடியாது. நாய் பெற்ற தெங்கப்பழம், சாரிட்டு சேர்ந்து நாய் பெற்ற தெங்கப்பழம் போல பார்த்து அதுக்கு பார்க்காம இருந்தால் கூட துன்பம் தான் இருக்கிறார். அப்படி கண்ணெதிரில் வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அடுத்தது விஷயம் சரியாக இருக்கிறது, இந்திரியம் சரியாக இருக்கிறது, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நன்றாக இருக்கிறது.
எடுத்து சாப்பிடலான்னு வாய்க்கிட்ட கொண்டுட்டு போகும்போது ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சுவைக்குமா இந்த மாத்திரம். ஓகே, அப்போது மூடு வேண்டும், சரியான மனோநிலை வேண்டும், மனோநிலைக்கு தக்கபடி இந்திரியம் வேண்டும், இந்திரியம் சரியாக இருந்தாலும் விஷயம் சரியாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒரு அலைன்மெண்ட் இருந்தால்தான் இந்த விஷய சுகங்களை நீ அனுபவிக்க முடியும். ஆனால் புரியுதா? வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நெல்லிக்காய் மூட்டையை குடிச்சேர்த்துறது போல ஒன்றா விஷயத்தை தேடிட்டு இருக்கோம், அல்லது இந்திரியத்தை கண்ணாடி போட்டுக்கிறோம், காதில் ஏறி போட்டுக்கிறோம். பகவான் நமக்கு ஓய்வு கொடுப்பதற்கு தான் இந்திரியங்களை எல்லாம் ஆஃப் பண்ணுறாரு. பல்லு போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? உடலை போட்டு கொட்டி அப்படியாவது சாப்பிட்டு கண்ணு அந்த டிவி பார்த்து பார்த்து கண்ணு போயிடுதுன்னா இல்லை, அதுக்குன்னு ஒரு கான்டாக்ட் லைட். காது கேட்க துன்பம் இல்லை, காது கேட்காத வரைக்கும் துன்பமே இல்லை. யார் என்ன பேசினாலும் என்னமோ பேசிட்டு போ, செகண்ட காதில் ஒரு சக்கு போல அதனால ரியாக்ஷன் இருக்காது. பகவான் நமக்கு முழுமையை தருவதற்கு தான் இந்திரியங்களை நம்மால் ஒடுக்க முடியவில்லை. இந்திரியத்தை ஒடுக்க முடியுதா? ஒடுக்க முடிவதில்லை. பகவான் அதற்கு ஒரு பெரிய வழிவகுத்து கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் என்ன பண்ணுறோம்? வாழ்க்கை முழுவதும் அதை சரி பண்ணுறோம், இல்லாட்டி இதை சரி பண்ணுறோம், இல்லாட்டி மூடு கிரியேட் தெரப்பி. ஏன்னா சிரிப்பு தெரப்பிங்க, சிரித்து ஆனந்தத்தை கொண்டு வரலாம். என்ன இது பைத்தியம், அதை பார்த்தா பைத்தியகாரத்தனமாக இருக்கணும். இப்படி இந்திரியங்கள் அல்லது விஷயம் அல்லது மனது மூடு, இதை சரி செய்வதே வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் எங்கே போய் முடிகிறது? அல்டிமேட்டில் துக்கத்திலே தான் போய் முடிகிறது. அவர் சொல்றார், ஆறா இன்பம் அருளும் மலை போற்றி. எப்பொழுதும் சதா சர்வ காலமும் நீ ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்று ஒன்று இருக்கிறதப்பா. அதற்கு ஒரே ஒரு வழி ஞானம். இந்த ஞானம் நான் யார் என்கின்ற உண்மையை யார் ஒருவர் உணர்ந்து கொண்டாரோ அவர்களுக்கு இந்த பிராணங்கள் எல்லாம் இல்லவே இல்லை. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆனந்தம் என்று சொல்லும் பண்ணோம். எத்தனையோ ஆனந்தம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆனந்தம் எது அப்படின்னா என்னை அறிவது தான் ஆனந்தம். ஒருத்தர் வந்து நைட்டில் சொல்லிட்டு போயிடுறாரு, உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், காலையில் சொல்கிறேன் போயிட்டாருன்றாங்க. நைட்டு தூக்கம் போயிடும். என்ன சொல்லுவாரோ, ஏது சொல்லுவாரோ, வந்து நல்லது சொன்னாரா கெட்டது சொன்னாரா? அப்போது நம்மை அறிவதில் இருக்கக்கூடிய ஆனந்தம், ஆர்வம் மிகப்பெரியது. அதனால்தான் எவ்வளவு முறை வீட்டில் கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு வண்டி நின்றுட்டு இருக்குது. அந்த வண்டியில் இருக்கக்கூடிய கண்ணாடி பார்த்து என்ன பண்ணுறோம்? ஒரு தடவை பார்த்தேன். என்னை பார்ப்பதில் எனக்கு ஆனந்தம். தெரியாத தடவை பகவான் இங்கே வந்தான்னா தலையில் பார்த்தோம், தெரியுதா? அப்போ வளவளப்பான பொருள் எங்கிருந்தாலும் என்னை நான் பார்க்க முடியுமா என்று அலைமோதுவதற்கு காரணம், என்னை தவிர ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம்பவதி. எத்தனை இன்பங்களாக இருந்தாலும் அது இருக்குன்னா என்னுடைய இன்பத்தை நான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய சுகத்தை அலைன் பண்ணி வெளியிலே கொண்டு வருவது தானே தவிர வெளியிலே சுகம் என்பது கிடையாது. வெளியிலே சுகம் என்பது என்ன? குழந்தையை பார்த்தா சுகமா இல்லையா? என்ன அந்த சிறுகை அழகிய கூழ். இந்த குழந்தை வந்து அந்த சகதியிலே அதுல இதிலே விளையாடிட்டு போமா. இந்த தாய் வந்து பார்த்த உடனே கூட்டிகிட்டு வந்து அந்த கூளை ஊற்றி வைக்கலாம். அப்போ இப்போதான் வேற ஏதாவது சொல்லலாம், ஏன்னா ஓட்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதில் வந்து அந்த குழந்தை அந்த அழுக்கு கையை வச்சு உழப்புகிற போது அதில் இருக்கக்கூடிய சுகம் வேறு எதுவுமே இல்லை. அந்த அழுக்கு என்பது தெரிவதில்லை. இப்போது அந்த குழந்தை வீட்டில் நமக்கும் நம்முடைய வீட்டுக்காரருக்கு சண்டை வந்து பெரிய சண்டை. அந்த குழந்தை வந்து அம்மா காலம் பிடிக்குது. என்ன பண்ணுறோம்? சிறுகை பழவிய கூழா என்ன பண்ணுறோம்?
நாயை வெளிப்போ, நீ வேற உயர வாங்குற, அவர் பற்ற பத்தாது, இவர் இது வேற வந்து உயர வாங்குறீங்க. அந்த குழந்தை ஆனந்தம் தருவதாக இருந்தால் எப்பொழுதும் ஆனந்தத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ உன்னுடைய மூடுக்கு தகுந்தபடிதான் அது ஆனந்தத்தை தருகிறது. அப்போ குழந்தையிடம் ஆனந்தம் இல்லை, எங்க இருக்கிறது? உன்னிடம். இந்த சாரி டைம் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த நாய் வந்து எலும்பு துண்டுக்கு பார்த்தீங்களா, அந்த எலும்பு துண்டை பொறுக்கி ஏற்கனவே அந்த எலும்பு துண்டுல என்னென்ன ஒட்டிட்டு இருக்கோ அதெல்லாம் ஒருத்தர் எடுத்துட்டார். உள்ளுக்கு இருக்கிறது வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வெளியில் போகிறார். அதை போய் அந்த நாய் எடுத்து கடித்து கொண்டு சுகமாக இருக்கு. இந்த நாய் என்ன நினைச்சிருக்குன்னா, இந்த எலும்பு துண்டிலிருந்து எனக்கு சுகம் தருகிறது, அந்த ரத்தம் வருகிறது என்று நினைக்கிறது. ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த எலும்பு துண்டு அந்த நாயினுடைய வாயிலை பட்டு அந்த ரத்தம், நாயினுடைய ரத்தம் வெளிவருகிறது. அந்த ரத்தத்தை எலும்பிலிருந்து வரக்கூடிய ரத்தமாக எண்ணிக்கொண்டு இது பக்கத்துக்கு யாரையும் விட மாட்டேங்குது. யார் போனாலும் அந்த அந்த எலும்பு விட மாட்டேங்குது. ஆனால் உண்மையில அந்த எலும்பு அந்த நாயினுடைய வாயை ரணம் பண்ணி கொண்டிருக்கிறது, புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய சுகத்தை அந்த நாய் ஆனந்தமாக தெரிஞ்சு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த சுகங்கள் அத்தனையுமே துக்கத்தை தரக்கூடியது. இது என்னுடைய ஆனந்தத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சிறு துளியை நமக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது ரணமாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆனந்தமும் உன்னை ரணமாக்கி கொண்டிருக்கிறது. உண்மை உணர்ந்தால் அதிலிருந்து வெளிவிடுவாய். ஆனால் பகவான் தரக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம். அந்த ஆனந்தம் ரணமாக்காது. மற்றவர்களது ரணத்தை ஆற்றிக்கொண்டு ஆறாத இன்னும் அடுத்தவர்களது ரணத்தை ஆற்றிக்கொண்டு தனக்கும் பேரானந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆறா ஓம்